குறிப்பறிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கனி. ஒருவர் எதுவும் பேசாமல் இருக்கும்போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை முகக்குறிப்பால் உணர்கிறவன் உலகத்திற்கே அணியாவான். ஐயப்படா அதகத்த துணர்வானை தெய்வத்தோடொப்பக் கொளல். ஒருவன் மனதில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஒப்பிடலாம். குறிப்பிற் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். ஒருவரின் முகக்குறிப்பை கொண்டே அவரது உள்ள குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவரை எந்த பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்ள வேண்டும். குறித்தது கூறாமை கொள்வாரோடேனை உறுப்போ ரணையரால் வேறு. உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராக இருப்பினும் ஒருவர் மனத்தில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடியவரும் உணர முடியாதவரும் அறிவினால் வேறுபட்டவர்களே ஆவார்கள். குறிப்பிற் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தோவோ கண். ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதை காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். கண்ணாடி தனக்கு உள்ளத்தை காட்டுவது போல் ஒருவரது மனதில் உள்ளத்தில் அவரது முகம் காட்டிவிடும். முகத்தின் முதுகுறைந்த துண்டோ உவப்பினும் காயினும் தான் முன்துறும். உள்ளத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளை முந்திக்கொண்டு வெளியிடுவதில் முகத்தைப் போல் அறிவு மிக்கது வேறெதுவுமில்லை. முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற துணர்வார் பெறின். அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பார்வையின் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரின் கண்களை பார்த்தே அவர் மனதில் இருப்பது நட்பா பகையா என்பதை கூறிவிடுவார்கள். நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனதில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறெதுவுமில்லை.